Hi students, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் playing with numbers. Exercise 3.3 ல உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஃபார் divisibility of numbers-னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? சோ இப்போ வந்து ஒரு பர்టిక్యులர் நம்பர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 5 டிஜிட் நம்பர் 1 2 3 4 5. சோ இந்த நம்பர் 2 நால டிவைட் ஆகுமா இல்ல 3 நால டிவைட் ஆகுமா இல்ல 4 நால டிவைட் ஆகுமா அப்படின்னு வந்து ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது divisibility test for number 2. ஓகேங்களா? சோ இத வந்து பார்க்கலாமா? Test for 2. இப்போ ஒரு பர்టిక్యులர் நம்பர் 2 நால டிவைட் ஆகுமா அப்படின்றத வந்து எப்படி வந்து ஈஸியா வந்து செக் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? சோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு 5 டிஜிட் நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். 5263 சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். 12345. இப்படி ரெண்டு டிஃபரண்ட் நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இந்த நம்பர் டிவைடட் பை 2 அப்படின்றதுக்கு வந்து நார்மலா எப்படி வந்து டெஸ்ட் பண்ணுவேன்? டிவிஷன் பார்க்குள்ள கொண்டு வந்துட்டு சோ இத வந்து டிவிடெண்ட் ஆக்கிடுவேன். சோ நார்மலா இங்க கொடுத்திருக்க நம்பர் வந்து 2 நால டிவைட் ஆகும் அப்படின்றது வந்து எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம்? அதாவது டிவிஷன் பார்க்குள்ள வந்து இந்த டிவிடெண்ட் அப்படியே எழுதிக்குவோம். 52634. நெக்ஸ்ட் 2 நால டிவைட் பண்ணுவோம். எப்படி டிவைட் பண்ணுவோம்? அதாவது 2 2s are 4. ரிமைனிங் 1. சோ 2 வந்து கீழ இறங்கும். 12 இருக்கு. 2 6 are 12. அடுத்து கீழ 6 வந்து இறக்குவோம். 2 3s are 6. நெக்ஸ்ட் 3 வந்து கீழ வந்து இறக்குவோம். 1 2s are 2. நெக்ஸ்ட் 1 இருக்கு. அடுத்து 4 வந்து இறக்கணும்னா 14. சோ இந்த 14 வந்து 2 நால டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 7 வந்து கிடைக்கும். அதாவது 2 7s are 14. ரிமைண்டர் வந்து 0. சோ அப்படினா இந்த நம்பர் வந்து 2 நால டிவைட் ஆகுது அப்படினு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு லாங்கான ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஜெனரலா. பட் இது இல்லாம ஈஸியா டக்குன்னு எப்படி வந்து இந்த நம்பர் வந்து டிவைடட் பை 2 அப்படின்னு வந்து சொல்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்ஸை வந்து செக் பண்ணணும். அதாவது ஒன்ஸ் டிஜிட்டை செக் பண்ணணும். இப்போ இந்த ஒன்ஸ் டிஜிட் வந்து 0 2 4 6 8 இந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரா வந்து இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? ஈவன் நம்பர். சோ ஈவன் நம்பர் வந்து பொதுவா வந்து பார்த்தோம்னா டிவைடட் பை 2. சரிங்களா? சோ அப்படி வந்து பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒன்ஸ் டிஜிட்ல வந்து என்ன இருக்கு? 4 வந்து இருக்கு. சரிங்களா? சோ 4 வந்து டிவைடட் பை 2 எஸ், டிவைடட் பை 2 கரெக்டா எக்ஸாக்ட்டா வந்து டிவைட் ஆகும். சோ அப்படினா இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் பை 2 அப்படினு வந்து சொல்லலாம். சோ இதே இது வந்து பாருங்க, இங்க வந்து 5 அப்படின்ற நம்பர் வந்து இருக்கு. 5 வந்து 2 நால டிவைட் பண்ண முடியுமா? எக்ஸாக்ட்டா பண்ண முடியாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 1 அப்படி வந்து கிடைக்கும், 0 வந்து கிடைக்காது. சோ இங்க ஒன்ஸ் டிஜிட் பார்க்கும்போது ஆட் நம்பரா வந்து இருக்கு. சோ அப்படினா அந்த நம்பர் வந்து 2 நால டிவைட் பண்ண முடியாது. இத நீங்க மொத்தமா சொல்லலாம். 1 2 3 4 5 வந்து 2 நால டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து ஈஸியா சொல்லலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது divisibility test for 3. divisibility test for 3. சோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? 219 அப்படின்னு வந்து ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து 720 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? சோ இப்போ இந்த நம்பர் வந்து 3 நால டிவைட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா டிஜிட்ஸ், இதை நீங்க வந்து இண்டிவிஜுவலா வந்து ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2 இருக்கு. சோ 2 பிளஸ் அடுத்து என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 பிளஸ் 9 இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 பிளஸ் 1 3, 3 plus 9 12. ஸோ இதை கூட நீங்கள் திரும்ப ஆட் பண்ணலாம். அப்படின்னா 1 plus 2. 1 plus 2னா வந்து என்னது? 3. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா 3. இதை வந்து எக்ஸாக்டாக 3 நால டிவைட் பண்ண முடியுமா? சரிங்களா? ரிமைண்டர் 0 கிடைக்கும். அதே மாதிரி கோஷன் வந்து 1 வந்து கிடைக்கும். ஸோ அப்படின்னா 219 is divided by 3. Can be divided by. ஸோ 219 is ஸோ என்ன வந்து சொல்லலாம்? 219 can be divided by 3 அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, 720 வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து டிவைடட் பை 3 இப்போ ஆட் பண்ணலாமா இண்டிவிஜுவலா? என்ன கிடைக்கும்? 7 plus 2 plus 0 which gives 9. 9 is
divided by 3 எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து 3 அப்படின்ற ஆன்சர் வந்து கிடைக்கும் சரிங்களா ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு வந்து கிடைக்கும் ஸோ அப்படின்னா 720யும் வந்து 3னால டிவைட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இது மூலமா நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிடலாம் அந்த நம்பர் வந்து டிவைடட் பை 3யா இல்லையா அப்படின்றது வந்து ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து தேர்ட் ஆப்ஷன் என்ன பார்க்க போறோம்னா divisibility test for 4 இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து எடுத்துக்க போறேன் சரிங்களா 1936 இப்போ 4னால டிவிசிபிள் ஆகுமா இந்த நம்பர் அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கடைசி 2 டிஜிட்டை வந்து எடுத்துக்கணும் சரிங்களா சோ இங்க கடைசி 2 டிஜிட் என்ன கொடுத்திருக்காங்க 36 இந்த 36 வந்து 4னால டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பாருங்க எஸ் அதாவது 4 9s are 36 ரிமைண்டர் வந்து 0 வந்து கிடைக்குது சோ அப்படினா இந்த நம்பர் வந்து 4 ஆல டிவைட் பண்ண முடியும் அப்படின்ற அர்த்தம் சரிங்களா சோ இதுவே வந்து வேற ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாமா 1452 அப்படினு வந்து எடுத்துர்க்கேன் சரிங்களா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 52 அப்படின்ற நம்பர் வந்து 4 னால டிவைட் பண்ண முடியுமா எஸ் முடியும் 1 times 4 ரிமைண்டர் 12 வருது 3 times 12 0 சோ வேற ஏதாச்சும் நம்பர் வந்து எடுக்கலாமா 1347 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன் இங்க வந்து 47 வந்திருக்கு 47 வந்து 4 ஆல டிவைட் பண்ண முடியுமா 1 time 4 7 இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 time 4 ரிமைண்டர் 3 இங்க ரிமைண்டர் 3 வந்து கிடைச்சிருக்கு 0 இல்லாம அப்படினா இந்த நம்பர் வந்து 4 னால டிவைட் பண்ண முடியாது சரிங்களா சோ அடுத்து வந்து பார்க்க போறது divisibility test for 5 divisibility test for 5 so இது வந்து very simple நீங்க இதுக்கு வந்து எப்பவும் போல ones digit வந்து செக் பண்ணுங்க சரிங்களா ones digit வந்து 0 அப்படி இல்லனா 5 வந்து இருந்ததுனா அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 5 னால டிவைட் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாமா ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க 25 சோ இங்க வந்து என்னது 5 அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கு ones placeல 5 வந்து பாத்தீங்கன்னா exactly divisible by 5 so அப்படினா 25 is also divisible by 5 இதே இது வந்து 37 அப்படினு வந்து எடுத்துக்கறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ones placeல 7 வந்து இருக்கு 0 அப்படி இல்லனா 5 இருந்தா தான் அந்த நம்பர் வந்து எக்ஸாக்ட்டா வந்து டிவைட் பண்ண முடியும் சோ அப்படினா 37 is not divided by 5 இப்போ ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கலாம் 10000 சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ones placeல 0 வந்து இருக்கு சோ அப்படினா இந்த ஹோல் நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா 5 னால டிவைட் பண்ண முடியும் சரிங்களா சோ இதுதான் சோ நெக்ஸ்ட் நாம வந்து பார்க்க போறது 5th கேஸ் divisibility test for 6 divisibility test for 6 இப்போ ஒரு நம்பர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு 48 அப்படினு வந்து எடுத்துக்கிறேன் சோ 6 னால இது டிவைட் பண்ண முடியுமா அப்படிங்கறதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா 6 அப்படினு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 into 3 வந்து 6 ஆ சோ அப்படினா இங்க இருக்க நம்பர் 2 ஆலயும் டிவைட் பண்ணனும் அதே மாதிரி 3 சோ அப்படினா கொடுத்திருக்க நம்பர் வந்து 2 ஆலயும் டிவிசிபிளா வந்து இருக்கணும் 3 ஆலயும் டிவிசிபிளா வந்து இருக்கணும் சோ அப்படி இந்த ரெண்டு நம்பர் ஆலயும் டிவிசிபிளா வந்து இருந்துச்சுனா அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 6 ஆல டிவைட் பண்ண முடியும் சரிங்களா சோ இப்போ வந்து 48 வந்து எடுத்துர்க்கேன் இப்போ 48 2 னால டிவைட் பண்ண முடியும் அப்படினு வந்து எப்படி வந்து சொல்வீங்க ones digit வந்து பாருங்க ones digit வந்து ஈவன் நம்பரா வந்து இருந்ததுனா இது வந்து divided by 2 அதே மாதிரி இப்போ 3 ஆல டிவைட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து எப்படி வந்து சொல்வோம் இங்க உள்ள டிஜிட்ஸ் அப்படியே வந்து ஆட் பண்ணனும் 4 + 8 என்ன கிடைக்கும் 12 வந்து கிடைக்கும் இந்த 12யும் திரும்ப வந்து நீங்க வந்து ஆட் பண்ணலாம் என்ன கிடைக்கும் 1 + 2 which gives 3 சோ இது வந்து எக்ஸாக்ட்டா 3 னால டிவைட் பண்ண முடியுமா அதாவது ரிமைண்டர் வந்து 0 வந்து கிடைக்கும் சரிங்களா சோ அப்படினா இந்த 48 அப்படிங்கற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா can be divided by 6 சோ 6 னால டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து எப்படி வந்து சொல்வீங்க இங்க இருக்க நம்பரை வந்து 2 ஆலயும் டிவைட் பண்ணனும் 3 ஆலயும் டிவைட் பண்ணனும் ரெண்டு கேஸும் மேட்ச் ஆனாதான் இந்த நம்பர் வந்து எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 6 ஒரு கேஸ் மேட்ச் ஆயிட்டு இன்னொன்னு வந்து ஆகலைனா இது வந்து டிவைட் ஆகாது அப்படின்ற வந்து அர்த்தம் சரிங்களா சோ இதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் கூட வந்து பார்க்கலாம் இப்போ 27 அப்படின்ற நம்பர் வந்து எடுத்திருக்கேன் ones placeல 7 வந்து இருக்கு சோ 7 இருந்ததுனா இது வந்து என்னது not divisible by 2 அப்படின்ற அர்த்தம் இதே இது வந்து 27 3 ஆல டிவைட் பண்ண முடியுமா எஸ் முடியும் 2 + 7 வந்து பாத்தீங்கன்னா 9
9 வந்து 3 ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆல டிவைட் பண்ண முடியுது, பட் 2 ஆல முடியலை. ஸோ அப்படின்னா இந்த 27 அப்படின்ற நம்பர் வந்து cannot be divided by 6. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது divisibility test for number 8. divisibility test for 8. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். சின்ன டிஜிட் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரெகுலர் டிவிஷன் தான். ஸோ இந்த கேஸ் எப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னா ஒரு பெரிய நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பொதுவாக வந்து 3 டிஜிட்ஸ்க்கு மேலே உள்ள நம்பர்ஸ்க்கு வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜர். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் 9216 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து 8 ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டிஜிட்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 டிஜிட்ஸை எடுத்துட்டு நீங்கள் 8 ஆல் டிவைட் பண்ணணும். முன்னாடி என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் அதை அப்படியே வந்து விட்டுருங்க. இங்கே லாஸ்ட்டாக இருக்க 3 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ 216 வந்து இருக்கா, 216 வந்து போட்டுக்கோங்க. 8 ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16. சரிங்களா? 21ல் 16 போச்சுன்னா என்ன வந்து கிடைக்கும்? 56 வந்து கிடைக்கும். சரிங்களா? 8 7s are 56, ஆன்சர் வந்து 0. ஸோ அப்படின்னா இந்த நம்பர் வந்து எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 8. ஸோ இதே வந்து 1000216 அப்படி கொடுத்துருந்தாலும் இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் வச்சுட்டு இந்த ஹோல் நம்பர் வந்து டிவைடட் பை 8 அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ டிவைடட் பை 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் 2 டிஜிட் எடுப்போம். டிவைடட் பை 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட் வந்து எடுப்போம். டிவைடட் பை 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் உள்ள ஒன்ஸ் டிஜிட்டை வந்து எடுப்போம். ஸோ இதை வந்து நினைவு வச்சுக்கோங்க 248க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7 divisibility test for 10. Test for 10. ஸோ இது வந்து வெரி சிம்பிள். ஒன்ஸ் டிஜிட்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்க, ஒன்ஸ் டிஜிட்டை மட்டும் பாருங்க. சரிங்களா? இப்போ ஒன்ஸ் டிஜிட்ல 0 அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 10. சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாமா? 10050. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆல் டிவைட் பண்ணோம்னா 00 கேன்சல் ஆயிரும், 1005 எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும், ரிமைண்டர் 0வோட. ஸோ அப்படின்னா வந்து என்னது, இந்த நம்பர் வந்து 10 ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படின்ற அர்த்தம். ஸோ இதே மாதிரி 7680 அப்படி இருந்தால் கூட இங்கே 0 வந்து இருக்கு. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது divisibility test for 9. divisibility test for number 9. ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் 4608 இப்படி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா divisibility test for 3 மாதிரி தான். சரிங்களா? இண்டிவிஜுவல் டிஜிட்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ பண்ணோன்னா என்ன வந்து கிடைக்கும்? 4 + 6 + 0 + 8. 4 + 6 10, 10 + 0 10, 10 + 18 18 வந்து கிடைக்கும். ஸோ இதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். 1 + 8 வந்து என்னது 9. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9. இந்த 9 வந்து நம்ம வந்து 9 ஆல் எக்ஸாக்டாக வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ கிடைக்கிற ஆன்சரை வந்து எக்ஸாக்டாக 9 ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சுதுன்னா ஸோ அந்த நம்பர் வந்து கேன் பி டிவைடட் பை 9 அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாமா? 5283 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 5 + 2 + 8 + 3. 5 + 2 7, 7 + 8 15, 15 + 8 என்ன கிடைக்கும்? 18 வந்து கிடைக்கும். இதை கூட திரும்ப நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி எழுதணும்னா 9 அப்படின்னு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து 9 ஆல் டிவைட் பண்ண முடியும் எக்ஸாக்டாக. சரிங்களா? ஸோ அப்படின்னா இந்த நம்பர் வந்து கேன் பி டிவைடட் பை 9 அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்க்க போகிறது divisibility test for 11. divisibility test for 11. இதுக்கு நான் வந்து எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் வந்து 61,809 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான பிளேஸை வந்து எழுதிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டிஜிட் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற பொசிஷன் எழுதிக்கோங்க. 1 2 3 4 5. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பிளேஸில் இருக்க டிஜிட்டை மட்டும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ஸோ ஆட் பிளேஸில் வந்து என்ன இருக்குது? 6 and 8 வந்து இருக்குது. 6 8 and 9 இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் ஆட் பிளேஸில் இருக்க டிஜிட். ஸோ இதை ஆட் பண்ணுங்க. 6 + 8 + 9, அதாவது சம் ஆஃப் ஆட் டிஜிட்ஸ். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 + 8 14, 14 + 9 23 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 23 வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் ஈவன் டிஜிட்ஸ். ஈவன் டிஜிட்ஸ் வந்து என்ன இருக்கு? 1 and 0 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1 + 0 என்ன கிடைக்கும்? அதாவது 1 + 0 நம்மளுக்கு வந்து 1 தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதாவது சம் ஆஃப்
ஈவன் டிஜிட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா 1 வந்து கிடைக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் ஆட் டிஜிட்ஸ் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் ஈவன் டிஜிட்ஸ் இந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்னா 23 மைனஸ் ஆஃப் 1 என்ன கிடைக்கும் 22 வந்து கிடைக்கும். இதை வந்து ஈஸியாக வந்து சொல்லலாம். அதாவது 22 இஸ் டிவைடட் பை 11 2 டைம்ஸ் எக்ஸாக்டாக வந்து டிவைட் ஆகும்ல. ஸோ அப்படின்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிவைடட் பை 11 அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்க 1331 அப்படின்ற நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஆட் பிளேஸில் உள்ள நம்பரை வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். என்ன கிடைக்கும் 1 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து கிடைக்கும். இதே மாதிரி ஈவன் பிளேஸில் இருக்கிறத வந்து ஆட் பண்ணுறேன். 3 + 1 4 வந்து கிடைக்கும். ரெண்டையும் இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணுங்க. 4 - 4 0 வந்து கிடைக்கும். அதாவது 0 அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் எக்ஸாக்ட்லி டிவைட் பை 11 அப்படின்னு வந்து கிடைச்சதுன்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 11 அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து 2 கேசஸ் நீங்கள் வந்து நினைவு வச்சுக்கணும். ஒன்று வந்து 0, இன்னொன்று வந்து கிடைக்கிற நம்பர் வந்து கேன் பி டிவைடட் பை 11 அப்படி வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பிரின்சிபிள்ஸை வந்து அப்ளை பண்ணிட்டு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்றத எக்ஸசைஸ் 3.3ல வந்து நம்ம பார்க்கலாம்.